வெல்கம் டு விநாயகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜும்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஆல்ரெடி ரேப் பண்ண ஒரு ஜும்கா வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆஃப் ஒயிட் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஐப்பின்னுங்கிறது இந்த மாதிரி ஒரு எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி இருக்கும். இதுதான் ஐப்பின்னு. உங்களுக்கு இது கிடச்சா இது வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் எண்டில் வந்து ரவுண்ட் மாதிரி இருக்காது, இந்த மாதிரி திக்காக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஊக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வெரைட்டி இருக்குது. இது வந்து சில்வர், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கோல்டன் கலர், இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெகந்தி கலர்னு சொல்லுவாங்களா, ஆன்டிக் கலர் அந்த மாதிரி. இப்போ இது வந்து செம்பு கலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் இந்த ஊக்கு. இதில் எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலர்ஸ் மாதிரி தான் மற்ற பீட்ஸு இடையில ஜும்காவில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே கலர் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பீட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து கடையில் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குமிஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பீட்ஸில் போடும்போது கொஞ்சம் விரித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம், ஜும்கா பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஜும்கா எடுத்துட்டேன். இப்போ இந்த இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாலும் சரி, எது வேணாலும் இதில் 2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை கீழே விட்டிங்கன்னா மேலே வராத மாதிரி இருக்கணும். ஒரு சில இதில் ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு சில இதில் பெருசாக இருக்கும். அப்போ மேலே வரக்கூடாதுன்னா கீழே ஏதாவது ஒரு பெரிய பீட்ஸ் உள்ள வேறு ஏதாச்சும் போடலாம். நான் வந்து இதையே யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதையே வந்து கீழே போட்டுட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து மேலே வராது, இந்த மாதிரி லாக் ஆகிக்கும். ஸோ கீழே போடும்போது நீங்கள் விரிக்க தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே போடும்போது மட்டும் கொஞ்சம் விரித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே இப்படி போட்டிங்கன்னா குமிஞ்ச மாதிரி இருக்கும், கேப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இதையே வந்து விரித்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விரித்து போடுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஜும்கா பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நமக்கு கட்டர் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இது வந்து கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது நோஸ் பிளேயர். இது வந்து ஃப்ளாட் நோஸ் பிளேயர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ரவுண்ட் நோஸ் பிளேயர். இது வந்து அந்த ரிங்கை வந்து வளைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட் நோஸ் பிளேயர் எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு லீஃபும் இருக்குது இல்லையா, இதை வச்சு கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் விரிஞ்சிக்கும். மேலே தூக்கி விடும்போது எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி இங்கே பண்ணணும். ஸோ வந்து நான் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கீழே வந்து நல்லா அமுத்தி பிடிச்சிக்கணும். மேலே வந்து அப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். வளைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இது போட்டதுக்கப்புறம் மேலே ஏதாவது ஒரு பீட்ஸு இல்லை ஏதாவது டிசைனர் பீட்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்திங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். கலர்ஸில் எது எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து புத்தா ஷேப்பில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கையை வச்சு நல்லா டைட்டாக அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலேயும் இப்படி கையை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா இந்த ஃப்ளாட் நோஸ் பிளேயர் இருக்குல்ல, இதை வச்சு இந்த எண்டில் வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக வளைச்சி விடணும். இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப வேணாம், இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டதுக்கப்புறமா இந்த ரவுண்ட் நோஸ் பிளேயர் வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வர முடியும். நீங்கள் பிடிக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து ரொட்டேட் ஆகாத மாதிரி நல்லா டைட்டாக வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். இப்போ பிடிக்கும்போது வந்து இப்படி பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி இப்படி திருப்பி பிடிக்கணும். அதாவது நார்மலாக இப்படி பிடிக்காமல் இந்த மாதிரி திருப்பி பிடிக்கணும். கீழே வந்து ரொட்டேட் ஆகாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இப்படி பிடிச்சி அப்படியே இப்படி திருப்பிட்டிங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும். அவ்வளோதான், ரவுண்ட் ஷேப் வந்து வந்துருச்சு. இது வந்து டைட்டாக பண்ணிங்கன்னா கீழே வந்து அப்படியே டைட்டாக நிற்கும். மேலே பீட்ஸும் வந்து வளையாமல் அப்படியே நிற்கும். இதில் வந்து டைட்டாக பண்ணியிருக்கிறதுனால அப்படியே நிற்கிது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊக் மாதிரி போட்டுக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே
உள்ளே வந்து இந்த ஊக்கு மாதிரி இருக்கிறத விட்டுருக்கணும். இப்போ சப்போஸ் விடலை அப்படின்னாலும் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஜும்கா வந்து ரெடி. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஜும்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். எந்த ஒரு டிசைன்ஸும் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து ரேப் பண்ணதை எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மேலே டிசைனர் பீட்ஸ் எடுத்துகிட்டு ஊக் மாதிரி வச்சு ஃபில் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.